friends, welcome to my channel. நம்ம பழைய சாதத்தை வச்சு எப்படி சாஃப்டான இடியாப்பம் செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். காலையில செஞ்சிருந்த சாதம்னா ராத்திரி நம்ம டின்னராவும் செய்யலாம். இல்லனா ஒரு நாள் பழையதா இருந்தாலும் மறுநாள் பிரேக்ஃபாஸ்டாவும் செய்யலாம். இடியாப்பம் செஞ்சா 2-3 மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும் இடியாப்பம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மிக்சிங் ஜார்ல கொஞ்சமா அரிசி போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. ஃபுல்லா அரிசி போடாதீங்க, அப்ப அரைப்படாது. இத பாருங்க, இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா எடுங்க. நான் எனக்கு 2 கப்பு சாதம் மீந்தது. அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு, நான் சாதத்துல உப்பு போடாதனால நான் தேவையான அளவு உப்பு போடுறேன். சப்போஸ் நீங்க உப்பு போட்டு இருந்தீங்கன்னா போட தேவையில்லை. 2 கப்பு அரிசிக்கு எனக்கு 3/4 கப்பு அரிசி மாவு தேவைப்பட்டது. எந்த அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஒரு உடன் ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசு பிசுப்பா இருக்கும். அப்புறமா சுத்தமான கையால நம்ம கையால பிசையக்குள்ள எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி அழகா வரும். கொஞ்சம் பிசு பிசுவா தான் இருக்கும், ஆனா பரவாயில்ல. இந்த மாதிரி இருந்தாதான் இடியாப்பம் புழியக்குள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கவர் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பில் இடியாப்பம் ஸ்டீமர் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஹீட்டில் வைக்கணும். நீங்கள் இட்லி குண்டா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இடியாப்பம் அச்சு அந்த அச்சு மாதிரி எடுத்துட்டு அது நல்லா சொறி விட்டுட்டு அதில் நான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் பெரட்டிட்டு நம்ம இந்த மாவு பிசு பிசுப்பாக தானே இருக்கும். எண்ணெய் போட்டால் ஒட்டாது. அப்போ நமக்கு அது உள்ளே போடுற அளவுக்கு, அந்த மேக்கர் உள்ளே போடுற அளவுக்கு அழகாக மாவு எடுத்துட்டு அது உள்ள ஃபுல் பண்ணி வைங்க. பாதியா போட்டுறாதீங்க. ஃபுல்லா ஆகிற வரைக்கும் மாவு குழைச்சிட்டு நான் அதோட மூடி வச்சு நல்லா மூடிட வேண்டியதான். இப்போ நம்மளோட இடியாப்பம் பண்ணதுக்கு நம்மளோட இடியாப்பம் அச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, நான் வாழையில வச்சு தான் பிழிஞ்சு விடுறேன். நீங்க இல்லைன்னா கூட இட்லி தட்டில் கூட எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விடலாம். பிழிஞ்சு முடிச்சோடனே அது மேலே நம்ம துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் தான் நான் தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு இப்போ நம்மளோட பிளேட் எடுத்து ஸ்டீமரில் வைக்கணும். ஜஸ்ட் இது மூடி போட்டுட்டு 3 இல்லைன்னா 4 நிமிஷம் தான் ஆகும் வேவதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி வெந்த அரிசி மாவு தானே, ஓகேங்களா? இப்போ பாருங்க, 3 நிமிஷம் கழிச்சோன்னே பாருங்க எவ்வளோ சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது லேட்டாக இருந்தால் கூட செஞ்சுட்டு 2-3 மணி நேரம் ஆனால் கூட சாப்பிடக்குள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நம்ம வெஜிடபிள் ஸ்டூ இல்லைன்னா எனக்கு தேங்காய் பாலோட சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.